தமிழகம் முழுவதும் 708 இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கோவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். கோவை மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி ஆதாரத்துடன் ரூபாய் 13 கோடி செலவில் 1.5 டெஸ்லா என்று சொல்லக்கூடிய வகையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி ஒன்று தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த 72 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்பது டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி மோபுல்லா கிளினிக்ஸை போல தமிழ்நாட்டில் 708 இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்ததற்கு ஏற்ப 500 இடங்களில் கட்டி முடித்து ஒரே நாளில், அதாவது 2023 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி சென்னையிலிருந்து முதல்வர் அவர்கள் 500 மருத்துவமனைகளை ஒரே நாளில் திறந்தார்கள். அதில் 45 இடங்கள் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் அமைந்திருந்தது. ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள் தான், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் எடுக்கப்படுகிற பணியிடங்கள். எனவே பணிக்கு சொல்லாமல் வராமல் போனாலோ, மருத்துவமனையை அவர்கள் நடத்தாமல் இருந்தாலோ உடனடியாக அவர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி விடுவிக்கப்பட்டால் அடுத்தடுத்த நாளே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தகுதியான நபர்களை அந்த மருத்துவமனைக்கு தேர்வு செய்து கொள்ளலாம் என்கின்ற வகையிலேயும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நம்முடைய துறையின் செயலாளர் மூலம் தாக்கீது இன்றைக்கு அனுப்பப்படவிருக்கிறது.